ஆச்சாரியர் சனகா ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு. வீட்டுக்குள்ள இருக்கும் எதிரி அது ஒரு சாதாரண பிரச்சனை இல்ல. அது மெதுவா பரவும் ஒரு விஷம். முதல்ல அது தெரியாது. பிறகு அது உங்க மனச தொடும். அதுக்கப்புறம் உங்க தன்னம்பிக்கைய உடைக்கும். இறுதியில உங்களை முழுக்க விழுங்கிடும். நீங்க உணரும்போது அது லேட் ஆயிடும். இப்போ ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில யாராவது இருக்காங்களா? ஒவ்வொரு நாளும் உங்கள சின்ன சின்ன உடைக்கிறவங்க, உங்க மதிப்ப குறைக்கிறவங்க, உங்க கனவுகளையே கேலி செய்றவங்க இருந்தா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. இது உங்களுக்காகத்தான். வெளி எதிரி ஈஸி. அவனோட முகம் தெளிவா தெரியும். அவன் எதுக்காக வர்றான்ங்கிறது புரியும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற எதிரி, அவன் சிரிப்பான், உங்க கூட சாப்பிடுவான், உங்க ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு நச்சு பாம்பு. சாணக்கியர் சொல்றாரு, வெளி போராட்டத்துக்கு ஆயுதம் போதும். ஆனா வீட்டுக்குள்ள போராட்டத்துக்கு புத்தி பிளஸ் பொறுமை பிளஸ் தந்திரம் தான் தேவை. தந்திரம் 1. உணர்வுகளை கட்டுப்படுத்தும் கோட்டை வீட்டு எதிரி முதல்ல எங்க அட்டாக் பண்ணுவான் தெரியுமா? உங்க மனசுல. அவன் உங்களை கோவப்பட வைக்க முயற்சிப்பான். உங்களை காயப்படுத்துவான். உங்களை ரியாக்ட் பண்ண வைப்பான். ஏன்னா நீங்க ரியாக்ஷன் கொடுத்தா நீங்க ஆல்ரெடி லூஸ். சாணக்கியர் லாஜிக் என்ன? உணர்ச்சி ஸ்டேபிள்னா உலகமே உங்களை குலுக்க முடியாது. அவன் கிண்டல் பண்றானா, அதை ஃபியூலா மாத்துங்க. அவன் உன்னால முடியாதுன்னு சொல்றானா, அதை ப்ரூவ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. தந்திரம் 2. அமைதியா மனிதர்களை வெல்லுங்கள். எல்லாரும் உங்க சைடுல இருக்க மாட்டாங்க. சில பேர் நியூட்ரல். அவங்கள கன்வின்ஸ் பண்ணணுமா? இல்ல. அவங்களுக்கு ஷோ பண்ணணும். நீங்க உண்மையா இருங்க. நீங்க கன்சிஸ்டண்டா இருங்க. நீங்க நல்லா நடந்து கொள்ளுங்க. ஒரு நாள் அவர்கள் தாமாகவே உண்மையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. சாணக்கியர் சொல்றது, நீதி கத்தினால் கிடைக்காது, நடத்தையில தெரியணும். தந்திரம் 3. சரியான நேரம் வரைக்கும் காத்துரு. இது பேஷன்ஸ் கேம். ஒவ்வொரு எதிரியும் ஒரு நாள் தவறு பண்ணுவான். அந்த நாள் உங்க நாள். ஆனா அது வரைக்கும் நீங்க சைலண்ட், அலர்ட், வாட்சிங். அவன் கான்ஃபிடென்ட் ஆகட்டும். அவன் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் அவன் பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணுவான். அந்த நேரத்தில் ஒரே மூவ். கேம் ஓவர். தந்திரம் 4. மெதுவான விலகல். சில நேரம் டைரக்ட் ஃபைட் தேவையில்லை. டிஸ்டன்ஸ் தான் சொல்யூஷன். அவரோட வார்த்தைகள் உங்களை பாதிக்கலைன்னு காட்டுங்க. அவரோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னு புரிய வைங்க. நோ ஆர்குமெண்ட்ஸ், நோ எக்ஸ்பிளனேஷன், ஜஸ்ட் மூவ் அவே. அதுதான் அவருக்கு பிக்கஸ்ட் பெயின். தந்திரம் 5. எதிரியின் ஆயுதத்தையே திருப்பி பயன்படுத்து. அவன் உங்களை பற்றி பேசுறானா, டைரக்டா ரியாக்ட் பண்ணாதீங்க. அவன் நீங்க ஈகோன்னு சொல்றானா, நீங்க ஹம்பிளா நடந்து கொள்ளுங்க. அவன் நீங்க யூஸ்லெஸ்ன்னு சொல்றானா, நீங்க ரிசல்ட் காட்டுங்க. உங்க ஆக்ஷன் தான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணும். நீங்க பேசவே வேண்டாம். தந்திரம் 6. வளர்ச்சியை நிறுத்தாதீர்கள். வீட்டு எதிரியின் பிகெஸ்ட் விஷ் என்ன தெரியுமா? நீங்க ஸ்டாப் ஆகணும். நீங்க டவுட் ஆகணும். நீங்க கிவ் அப் பண்ணணும். அதனால தான் அவன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். ஆனா சாணக்கியர் சொல்லுறாரு, நிக்காத, சைலண்டா ஒர்க் பண்ணு, கன்சிஸ்டண்டா பில்ட் பண்ணு. ஒரு நாள் உங்க சக்சஸ் தான் அவனுக்கு பதில். தந்திரம் 7. மறந்துவிடு. ஆனால் கவனமாக இரு. எல்லாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிப்பீட்டடா ஹார்ட் பண்றவங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான் ஆன்சர். அவங்கள மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. அது ரிவெஞ்ச் இல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். மிக முக்கியமான ஆயுதம். மௌனம். மௌனம் வீக்னு நினைக்காதீங்க. அது டேஞ்சரஸ். நீங்க சைலண்டா இருந்தா அவன் கன்ஃபியூஸ்ட் ஆகுவான். அவன் அதிகமாக முயற்சிப்பான். அதிலே அவன் தவறு பண்ணுவான். மௌனம் என்றால் கண்கள் திறந்திருக்கணும், மூளை வேலை செய்யணும், மனசு கால்மா இருக்கணும். நீங்க செஸ் பிளேயர் மாதிரி யோசிக்கணும். ஒரு மூவ் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ ஃபைனல் கேள்வி. உறவின் பேர்ல நீங்க தினமும் விஷம் குடிக்க போறீங்களா, அல்லது சாணக்கியா மாதிரி அதை ஸ்ட்ரெங்தா மாற்ற போறீங்களா? நினைச்சு பாருங்க. உங்களை உடைக்க முயற்சிப்பவரை நீங்க சைலண்டா வெல்லுறீங்கன்னா அதுதான் அல்டிமேட் விக்டரி. என்ன நண்பர்களே, இந்த சாணக்கிய ஸ்டைல் உங்களுக்கு கனெக்ட் ஆயிட்டா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு பவர்ஃபுல் வீடியோல சந்திப்போம்.